Hi students, welcome to Mathiyosi Maxisi. நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தேர்வு எழுதுள்ள முக்கியமாக கம்மிங் சண்டே குரூப் 4 தேர்வு எழுதுள்ள தேர்வர்களுக்கு டெய்லி 10 கணக்குகள் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்கேன். இது டே 4. குரூப் 4க்கு இது செட் ஆகாது மீன்ஸ் இந்த 2 நாள் தானே இருக்குது, அதெல்லாம் இந்த டெய்லி 10ன்றது அவங்களுக்கு பொருந்தாது. இருந்தாலும் குரூப் 1 எழுத உள்ள, குரூப் 2 எழுத உள்ள, குரூப் 1A 1B எழுத உள்ள தேர்வர்களுக்கு HCF அண்டு LCM ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து 10 கணக்கு அப்படி மாதிரி போட்டுட்டு வரலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 500 கணக்கு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த டைப்பில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா HCF LCMல ஒன்று ஒரு டைப் இருக்கும். அதில் இது ஒரு மாடல் உங்களுக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி HCF LCMனாலே மினிமம் 2 கொஸ்டின் இல்லைனா 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு கான்செப்ட் தெரியணும் சார், விஷயம் தெரியணும். என்னோடய இது பிரகாரம் விஷயம் தெரியணும். வாட் இஸ் HCF, வாட் இஸ் LCM. ஸோ அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஜுஜிபி. ஒரு சில கணக்கை பார்க்கும்போதே சொல்லிடலாம் சார், ஒரு சில கணக்கை இதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். சரி, இப்போ இந்த இடத்துல 5x - 10, 5x² - 20 கேட்குறது LCM. திரும்பவும் சொல்கிற விஷயம் கொஞ்சம் தமிழில் பார்க்காம இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? இங்கிலீஷில் 2 தான், HCFன்னு சொல்லுவாங்க, LCM. இந்த HCFக்கு இன்னொன்று சொல்லுவாங்க GCD. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ரைட்டுங்களா? 99% LCM HCFன்னு தான் இருக்கும். ரேராக அக்கேஷ்னலாக GCDன்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல 5x - 10 ரெண்டுத்துலேயும் 5 இருக்குது, வெளியே எடுத்துட்டோம்னா x - 2. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5x² - 20. 5 வெளியே எடுத்துட்டோம்னா x² - 4. 5 × x² மைனஸ்னு வந்தாலே டெஃபினட்டாக இந்த நம்பர் கண்டிப்பாக ஸ்கொயராக இருக்கும். அப்போ தேர்ஃபோர் இவரை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5a² - b². அப்போது a + b × a - b. கேட்கறது LCM. LCMனா காமனாக இருக்கா எடுத்துக்கோ, ஹையஸ்ட் பவராக இருந்தால் எடுக்கணும். பட் இங்கே பவர்ஸ் ஆர் ஈக்குவல், ஸோ 5. காமனாக இருக்கா, பவர் ஈக்குவலாக இருக்குது எடுத்துக்கோ. இவர் இங்கே இருக்கார், இவர் இங்கே இல்லை, இருந்தாலும் எடுத்துக்கோ. அவ்வளோதான். அப்போது 5 × x - 2 × x + 2. இவர் எங்கேருந்தோ வந்தார், இவர்லேருந்து வந்தார். அப்போ தேர்ஃபோர் 5 a + b a - bனா a² - b², 2 ஸ்கொயர் 4. 5 × x² - 4 இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா? ஓகே. LCMனா என்ன கான்செப்ட்? ஃபேக்டரில் கொடுத்தாங்கன்னா, பவரில் கொடுத்தாங்கன்னா ஹையஸ்ட்டாக இருக்கிறது, பவரில் காமனாக இருக்கணும். காமனாக இருக்க பட்சத்தில் ஹையஸ்ட் எடுத்துக்கணும், காமனாக இல்லைன்னாலும் அப்படியே எடுத்து போட்டுக்கணும். ரைட்டுங்களா? ஓகே. இப்போது 35, 56, 91 வகுக்கும்போது மீதி 7 தரக்கூடிய மிகச்சிறிய எண். இப்போ இந்த மாதிரி கணக்கு கொடுக்குறான்னா உக்காந்து வகுத்துன்னு இருக்கக்கூடாது. என்ன ஐடியா வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35. இன்னொன்று எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56. 35ல் I7 5 வந்துடுச்சு. 56ல் 7 8 வந்துச்சு. 5ன்னு வந்தாலே 1 5 5, 2 5 10, 3 5 15, 4 5 20, I 5 25. அப்போ எண்டட் வித் 5 0 5 0 5. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, மீதி 7 வரணுமா. ஒருவேளை எக்ஸாக்டாக 5ன்னு வந்தால் 35ஆல் வகுப்படும். இப்போ மீதி 7 வரணும், கூட்டினீங்கன்னா 5 7 12. கடைசியில் யூனிட், அந்த லாஸ்ட் யூனிட் டிஜிட் இருக்கு இல்லைங்களா, முதல் இலக்கம், அது 2ன்னு எங்கன்னா முடியுதுன்னா இல்லை. ஸோ அடுத்தது 10 கூட 7 கூட்டினீங்கன்னா 17. முதல் இலக்கம் 7ன்னு முடியணும். எங்கே இருக்குது? 36 47. ஸோ பி இஸ் த ஆன்சர். அவ்வளோதான் சார், ரொம்ப சிம்பிள். ரைட்டுங்களா? இன்னும் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 47 என்ன மீதி 7 வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ 7 கழிச்சிட்டோம்னா 36 40, எக்ஸாக்டாக 56ல் 8 ஒழிஞ்சுன்னு இருக்காரு. அடித்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகும்? 1 8 4 8 32, மிச்சம் 4, I8 40, அகைன் I8 455 எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. இது தேவையில்லாது, இதெல்லாம் சும்மா செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்மளுக்கு நல்லா பார்க்கும்போதே தெரியுது. 35ன்னும் போது 5,
அப்போ எக்ஸாக்டாக 5ல் முடிகிற மாதிரி அந்த நம்பர் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா மீதி 7ன்னு சொல்கிறாங்க. அப்போது 5 + 7 12 2ன்னு முடியணும். ஒருவேளை 10 + 7 17 முடியணும். அவ்வளோதான் சார். ரொம்ப ரொம்ப சப்ப கணக்கு இதெல்லாம். அடுத்தது இரு எண்களின் எல்சிஎம் ஆனது வேணாம், நம்ம இங்கிலீஷில் போயிடலாம். த எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர் இஸ் 2 நம்பர் இருக்குது, எக்ஸ்ன்னு ஒரு நம்பரு, ஒய்ன்னு ஒரு நம்பரு. இதில் எல்சிஎம் என்பது இஸ் 6 டைம்ஸ் த HCF. HCF போல் 6 மடங்கு. இஃப் HCF இஸ் 12, இது எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 12. அப்போ தேர்ஃபோர் எல்சிஎம் 6 × 12, இங்கே இன்ட்டுன்னு அர்த்தம், ரைட்டுங்களா? 6 டைம்ஸ்னால் மல்டிபிள். அப்போ 6 12 72. அப்போ நம்மளுக்கு HCF 12ன்னு தெரிஞ்சிச்சு, எல்சிஎம் 72ன்னு தெரிஞ்சிச்சு. இந்த கணக்கு தேஞ்சு போன கணக்கு, அடிக்கடி கேட்கப்பட்ட கணக்கு, ரைட்டுங்களா? ஓகே. அப்போது ஃபார்முலா என்ன? 2 எண்களை பெருக்கினால் அதோட HCFையும் எல்சிஎம்மையும் பெருக்குவதற்கு சமம். இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இருக்கும்போது இந்த ஃபார்முலா. ஒருவேளை 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா x × y × z 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா மாறும். இந்த 3 நம்பரை கொடுத்துட்டு கேட்ட கணக்கு லாஸ்ட் குரூப் 4 2022 நடந்த தேர்வில் ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க. அந்த கணக்கு வருது, பின்னாடி வந்துன்னு இருக்குது, ரைட்டுங்களா? நம்ம போயிட்டுனே போய் அங்கே போய் பிடிச்சிக்கலாம். ஓகேவா? அதேமாதிரி இந்த வீடியோவில் வந்துடும் நினைக்கிறேன், இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். 3 நம்பரை கொடுத்துட்டு எல்சிஎம் என்னன்னு கேட்பாங்க. அது 2022 கேட்கப்பட்ட கேள்வி. அது வரும்போது அங்கே பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல எக்ஸு, இதில் ஒரு எண் கொடுத்துட்டாங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 ஆஃப் த நம்பர் இஸ் 36. அப்போ நான் எக்ஸு 36ன்னு வச்சுக்கிறேன். இவர் ஒய். HCF நம்மளுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. எல்சிஎம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72. இது ஒரு 36, இது 2 36. 12 2 24. அவர் தான் இன்னொரு நம்பர். டி இஸ் த ஆன்சர். இரு சார்பக எண்களின் மீப்போமா 5005. இவற்றின் ஒரு எண் 65 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எல்சிஎம் ஆஃப் 2 கோப்ரைம் நம்பர்ஸ். கோப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னது? 2, 3, 3, 4, 3, 5, 4, 5, 4, 7, 3, 7, 4, 9. புரியுதா? ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தமே இருக்காது. அதாவது இரண்டிற்கும் பொதுவாக ஒன்றை மட்டுமே எடுக்க முடியும். அவ்வாறு உள்ள இரு எண்கள் சார்பகா எண்கள், கோப்ரைம் நம்பர்ஸ். நான் திரும்பவும் சொல்கிறது, விஷயம் தெரியணும், ரைட்டுங்களா? இந்த சப்ஜெக்டை பற்றி ஒரு புரிதல் இருந்தால் கணக்கை ஈஸியாக போட்டுட்டு போயின்னே இருந்துடலாம். இப்போ 2 நம்பரோட 2 கோப்ரைம் நம்பரோட பெருக்கல் எல்சிஎம் இஸ் நத்திங் பட், எல்சிஎம் என்பது இரு எண்களை பெருக்கிறது தான் எல்சிஎம். அப்போ எல்சிஎம் கொடுத்துட்டான், 2 நம்பரோட எல்சிஎம்னா பெருக்கல், தட் இஸ் 5005. ஒரு நம்பர் கொடுத்துட்டான் 65, இன்னொரு நம்பர் கேட்குறான், கொடுத்துக்கிட்டே 2 ப்ரைம் நம்பர்ஸ் தான், அதில் 1 கொடுத்துட்டான், இன்னொன்று கேட்கணும்னா என்ன பண்ணணும்? HCF எல்சிஎம்னா என்னது? 1 பெருக்கல் வரணும், இல்லை வகுத்தல் வரணும். அப்போது இன்னொரு நம்பர் வேணும்னா வகுத்தல் வரணும். வகுத்து பார்த்தீங்கன்னா 77 இஸ் த ஆன்சர். பெருக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும், ரைட்டுங்களா? இதை பெருக்கி போட்டு பார்த்தீங்கன்னா 5005 65 வகுத்தா 77ன்னு கிடைக்கும். ஓகே. அடுத்தது 148 185 என்ற எண்களில் மீச்சிறு பொது மடங்கு 2 நம்பருக்கும் எல்சிஎம் கேட்குறாங்க. இதை எப்படி சார் போடுறது? இதுவும் சப்ப கணக்கு. இப்போது இதுக்கு எல்சிஎம் கேட்குறாங்கன்னா ஒன்றுமே இல்லை சார், 2 நம்பரையும் கழிச்சிடுங்க. இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்கு. 185 ஒரு 148 கழிச்சிங்கன்னா ஒரு 7, 7 4 போச்சுன்னா 37. அப்போ தூக்கிங்க போடு. 148 இன்னொன்று 185. இந்த இடத்துல கழிச்ச நம்பரை 37 போடு. இதை பார்த்தீங்கன்னா 4 தடவை வரும், இவரை பார்த்தீங்கன்னா 5 தடவை வரும். 4 5 20, 2 37 74, ஒரு 0. 740 இஸ் த ஆன்சர். அடுத்தது எல்சிஎம் ஆஃப் 1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -9, இன்னொன்று எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. லெட்டரில் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் பவரில் இருக்கும்போது அதிகபட்ச பவர், ஸோ A³ அவர் தான் வருவார், B² வருவார். ஃபஸ்ட்டில் சி இல்லை, செகண்டில் சி இருக்கார், இருந்தாலும் அவரை தயவு செஞ்சு சேர்த்துக்கோங்க, ஆட்டத்தில் சேர்த்துக்கோங்க. அப்போ லெட்டர் A³ B² சின்னு வரணும், வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. அப்போ இந்த ரெண்டுத்தில் எதுனா ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் மைனஸ் வந்துச்சு. அப்போ therefore B is the answer. We don't bother about what is the LCM of 9 and 12.
ஒரு கணக்கில் ஒன்றுத்தில் மைனஸும் இன்னொன்று ப்ளஸ்ஸுன்னு இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக எல்சிஎம் மைனஸுன்னு ஆரம்பிக்கும். அப்போ லெட்டர் கண்டுபிடிச்சாச்சு, இதில் இருக்குது மைனஸு போட்டு தள்ளிட்டு போயினே இருக்க வேண்டியது தான். இல்லை சார் நம்பருக்கும் நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னா 9 எப்படி எழுதலான்னா 3 3 9, 12 எப்படி எழுதலான்னா 4 3 எழுதலாம். பொதுவாக இருக்கிறது 3. இவரை பார்த்தீங்கன்னா 3 4 12 12 3 36. இங்கே மைனஸ் இருக்கிறதால -36. அடுத்தது இது இப்படி போடணுன்னு அவசியம் இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த விஷயம் தெரிஞ்சுன்னா இதெல்லாம் போடணுன்னு அவசியமே இல்லை. 9, 12 அப்படின்னா இந்த 2 எண் வாய்ப்பாட்டிலும் வரக்கூடிய ஒரு பொதுவான எண். 4 9 36, 3 12 36, முடிஞ்சு போச்சு. இது உக்காந்துன்னு 3 3 4 3 3 3 3 4லாம் போடக்கூடாது, ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது ஏ கம்மா இங்கிலீஷில் போயிடலாம். இஃப் எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஏ அண்ட் பி இஸ், ஒரு நம்பர் ஏ இன்னொரு நம்பர் பி, இவங்களோட எல்சிஎம் சி. ரூல் என்ன? 2 எண்களின் பெருக்கல் பலன் என்பது எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். இப்போது ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் அவன் கொடுத்துருக்கான் சி. கேட்கறது என்னென்னா வாட் இஸ் த ஜிசிடி, ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. ஃபார்முலா 2 நம்பரை பெருக்கினால் அதோட எல்சிஎம்மை பெருக்கிறதுக்கு சமம்னு எடுத்து போட்டுட்டு இந்த இடத்துல எல்சிஎம் சின்னு கொடுத்துருக்கான். கேட்கறதுக்கு ஹெச்சிஎஃப்ன்றதால இந்த சி இங்கே வந்துடும். அப்போ தேர்ஃபோர் ஏபி டிவைடட் பை சி, ஏ இஸ் த ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கணக்கு நிறைய இருக்குது சார். இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கணக்கு, அடிக்கடி கேட்கப்பட்ட கணக்கு. அடுத்து இதில் எல்சிஎம் 21 35, இதுக்கும் அதே மாதிரி தான். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எக்ஸ்ஒய் ஸ்கொயர் பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வரணும். அட் த சேம் டைம் இங்கே சேம் டைமுக்கு வேலையே இல்லை, ஏவில் மட்டும்தான் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ ஏ இஸ் தான் ஆன்சர். அவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. இதில் ஒய் ஸ்கொயர் வரல, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வரல, இங்கே ரெண்டுமே வரல. அப்போ ஏ இஸ் த ஆன்சர். இல்லை எனக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 35, இதுலேயும் எந்த வாய்ப்பாடு வரும்னு பார்த்தீங்கன்னா 105. I21, இது 735, ரைட்டுங்களா? இல்லைன்னா 21 35 ரெண்டும் 7ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 3 21 5 கோப்ரைம் நம்பர்ஸ் கீழே. Until we get coprime numbers, that is the last stage of to find out the LCM. LCM கண்டுபிடிக்கணும். கடைசியாக 2 சார்பக எண்கள் எப்போ வந்து நிற்குதோ கணக்கு LCM கணக்கு முடிஞ்சு போச்சுன்றது அர்த்தம். அப்போ பெருக்கணும்னா 7 3 21 21 105. ஸோ ஏ இஸ் த ஆன்சர். அதான் சார் திரும்ப சொல்கிறது சார். ஒரு சில கணக்கெல்லாம் பார்த்தோன்னே உட்காந்து இந்த மாதிரிலாம் இதெல்லாம் போடவே கூடாது, அப்படியே சொல்லிட்டு போயினே இருக்கணும். இதில் சொல்கிறதுக்கே வேலை இல்லை பார்த்தீங்களா? எல்லாமே என்னவா இருக்குது 105, அங்கே பார்க்கும்போது எல்லாமே 36. அப்போ குழப்பிக்கணும்னு அவசியமே இல்லை. என்ன பண்ணிக்கணும், டக்குன்னு உட்காந்து எண்களுக்கு பார்க்கக்கூடாது. இப்போ இந்த கணக்கு பார்க்குறச்ச எல்லாமே 36. அப்போ ஐடியா என்ன தோணணும், ஒன்று மைனஸு ஒன்று ப்ளஸ்னா டெஃபினட்டாக மைனஸு. ஸோ பி இஸ் த ஆன்சர். லெட்டரை பார்க்கணும். இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 105. ஸோ 21 35 உக்காந்துன்னு மாக்குன்னு பேனா பேப்பர் வச்சுக்கின்னு எல்சிஎம்ஐ எடுக்கக்கூடாது. லெட்டரை பார்த்துட்டு தூக்கி தட்டு போயின்னே இருக்கணும், ரைட்டுங்களா? இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதுவும் மாற்றிக்கணும், கணக்கு போட தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா the sum of given two number is 45 and the difference is 1/9 of their sum, then the LCM of given two number is. இதுக்கு தமிழில் கூட போய்க்கலாம். கொடுக்கப்பட்ட இரு எண்களின் கூடுதல் மதிப்பு 45. 45ன்னா என்ன, 20 + 25 முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். த டிஃப்ரென்ஸு கூட்டினா 45, கழிச்சா 25ல் 20 போச்சுன்னா 5. இந்த 5 இவர் எண்களின் வித்தியாசமானது கூடுதல் மதிப்பின் 45ன் 1/9 மடங்கு. 9 5 வந்துடுச்சு, அவ்வளோதான். என்ன கேட்குறான், இவர் எண்களின் எல்சிஎம் கேட்குறான். அப்போ 20க்கும் 25க்கும் எல்சிஎம் அப்படின்னா என்ன அர்த்தம், 2 வாய்ப்பாட்டெலாம் வரக்கூடிய எண் 100, அவ்வளோதான். ஏ இஸ் தான் ஆன்சர், ரைட்டுங்களா? ஏன் சார் 200 கூட வருமே சார்னா கிடையாது. இந்த மாதிரி பார்க்குறப்ப லீஸ்ட் காமன் மல்டிப்ளேயர் அப்படின்னும்போது 20க்கு 25 முதல்ல வரக்கூடிய எண் 100. அதெல்லாம் எனக்கு வேணாம் சார், கணக்கு போடுங்க சார்னா 20,25 5ஆம் வாய்ப்பாட்டில் தான் 4 5 இது 5 கோப்ரைம் நம்பர்ஸ். 5 20 25 100 முடிஞ்சு போச்சு. அடுத்தது x⁴ - 16, x² - 4x + 4 LCM கேட்குறாங்க. x⁴ - 16 4 ஸ்கொயர். அகைன் திஸ் இஸ் x² + 4
into x square minus 4. Again this is 2 square. அப்போ x square plus 4 a square minus b square. அப்போ x plus 2 into x minus 2. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா x square minus 4x plus 4. எனக்கு தெரிஞ்சு இந்த கணக்கை நானே ஒரு 10 தடவைக்கு மேலே போட்டிருப்பேன். இது நல்லாவே தெரியுது. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு 4 ரூட் எடுத்தோம்னா 2, இங்கே மைனஸ் வரத்தால் இது மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 தான் ஹோல் ஸ்கொயர், ரைட்டுங்களா? அது ஒரு ஃபேக்டர் ஷார்ட்கட் ட்ரிக்கு. கண்டிப்பாக இங்கே எக்ஸுன்னு வந்தோன்னா இது ஒரு ஃபேக்டர் கொடுத்துட்டாங்கன்னா டெஃபினட்டாக கடைசியில் ஸ்கொயர் நம்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒன்று ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்குன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயராக இருக்கணும். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா இங்கே மைனஸாக இருக்கும். மைனஸ் இருக்குது, அதால் எக்ஸ் மைனஸ் 2. என்ன கேட்குறாங்க? எல்சிஎம் கேட்குறாங்க. அப்போ எல்சிஎம்னா பொதுவாக இல்லை எடுத்துக்கோ, பொதுவாக இல்லை எடுத்துக்கோ, பொதுவாக இருக்குது ஹையஸ்ட்டை பொறுத்துக்கு போட்டுக்கோ. அவ்வளோதான் ஆன்சர். எங்கே இருக்குது? ஏவில் இருக்குது. ஓகே சார், 10 கணக்கு முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் கொஞ்சம் தயவு செஞ்சு ஓகே சார், அண்டர்ஸ்டாண்ட் சார் அப்படின்னு ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டை கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குரூப் 4 கொஞ்சம் நல்லா எழுதுங்க, ரைட்டுங்களா? ஐ திங்க் இதுக்கு மேலே வீடியோ போட வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா போட்டு விஷயம் அதாவது கணக்கு தெரிஞ்சிருந்தவங்களுக்கு ஓகே, வெல் அண்ட் குட். கணக்கு தெரியாமல் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, ஐயோ இந்த கணக்கெலாம் நம்ம பார்க்கலையே, இந்த கணக்கெலாம் நம்ம போகலையேன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் சொல்லுங்கள். என்ன இருக்கிறது இன்னைக்குன்னா சார் புதன்கிழமை, வியாழன், வெள்ளி, சனி 3 நாள் இருக்குது. கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா 3 நாள் வீடியோ போடுறேன். இல்லைனா கடையை ஏற கட்டிக்கலாம். நான் சொல்கிற விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். நல்லா மேக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மேக்ஸை தெரியாதவங்களுக்கு நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கணக்கு நம்ம பார்க்கலையே, இந்த கணக்கு நமக்கு தெரியலையேன்னு ஒரு பேட் ஃபீல் வரும், ஒரு கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நான் இன்னையோட வீடியோவை நிறுத்திக்கலான்னு பார்க்குறேன். இல்லை பரவாயில்ல சார், எதையும் தாங்கும் இதயம் சார், எதுவாக இருந்தாலும் நாங்கள் போராடுவோம் சார், வெற்றி பெறுவோம் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். 3 நாளும் ஒரு 10 கணக்கு நான் போட்டுறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.